ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ ஒரு குரூப்பில் டூப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றும் தரமாட்டோம். ஒரு புது அட்மாஸ்பியர். எஸ் ஓகே. வந்து நாங்கள் ஒரு சீரீஸ் பார்த்துன்னு இருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸ், வரலாற்றிலே பெரிய ஒரு நிகழ்வு. இல்லை ஆக்சுவலி வந்து இது சொல்லாமல் இது வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு பயங்கரமான காப்பி ரைட்டு. ஏன்னா வந்து சில கண்ட்ரீஸில் வந்து இது போடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடிலாம் எங்களுக்கு காப்பி ரைட் எப்படி இருந்தால் அப்பா அந்த பாட்டு யூஸ் பண்ணிக்கிறப்பா அப்படின்ற மாதிரி வரும். இது என்னன்னா தம்பி இந்த சீரீஸா அறுத்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரியில் கொடுத்தாங்க. இது வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் வேர்ல்டே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து சில பேரால் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு நம்ம வந்து சில டாக்குமெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்டெப்த்தான மீனிங் என்னென்னு வந்து இந்த சீரீஸில் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம மார்க் அண்ணன் வேற ஃபோன் வழியா ஓட்டி கேட்டாரு போல, ஒரே ரீல்ஸா அனுப்புறாரு, ஒரே டீடைல் ரீல்ஸா வந்து. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, பிளான்ட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு கோரே. ஆனால் வந்து யாராலும் நம்ப முடியல. ஏன்னா வந்து அது பிளாஸ்டே ஆகாதுங்கிறத எல்லா நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட்டும் சொல்கிறது. இப்போ வந்து முக்கியமான கேரக்டர் வந்து வெலேரி லெகசோவ். அவர் வந்து ஒரு நியூக்ளியர் பிசிசிஸ்ட். அவர் வந்து கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஆர்பிஎம்கே ரியாக்டரோட ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கமிட்டி வந்து கவுன்சில் வந்து உருவாக்குறோம், அதில் நீ வந்து சேர்ந்து உன்னோட ஒப்பீனியன். ஸோ வந்து அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஆர்பிஎம்கே ரியாக்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்கிற டேட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரால் நம்ப முடியல. ஏன்னா வந்து அவர் அந்த ஆர்பிஎம்கே ரியாக்டரோட பயங்கர நிறைய படித்தவர். அதை பற்றி அது பிளாஸ்ட் ஆகாதுங்கிறது தெரியும். ஆனால் அதே பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த கமிட்டிக்கு வந்து இப்போ அவரை கூப்பிட்ருக்காங்க. அந்த டீம் வந்து இவரை கூப்பிட்ருக்காங்க இவரோட ஒப்பீனியன் கேட்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன்னா, ஃபயர் இன்ஜின் வந்து உள்ளே போயிருக்கு. ஆனால் அவங்களாலேயும் அந்த ஃபயரை வந்து தடுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு டீம் வந்து 2-3 பேர் வந்து போயிட்டு அந்த வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பம்பனை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கூலண்ட் தான் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. கோர் இருந்திருக்கு, பக்கத்தில் இருக்க வந்து கூலண்ட் ராட்ஸ் தான் வந்து டேங்க் தான், ஹைட்ரோஜன் டேங்க் தான். ஸோ அதனால வந்து ராட்ஸை வந்து கூல் பண்ணணும், ஸோ வாட்டர் ஃப்ளோ இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. கட்சியில உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக 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 தான் எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க கோரே அங்க இல்ல. எல்லாரும் எட்டி பாக்குறாங்க, கோர் இருக்கிற இடத்துல வெறும் புகை தான் இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. ஸோ வந்து இப்போ கமிட்டியில 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் வந்து சண்டை போட்டுனுக்குறாங்க. கோர் வெடிச்சிச்சுன்னு சொல்றியே, எப்படி வெடிக்கும் சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு, நீனும் நியூக்ளியர் பிசிசிஸ்ட் தானே, எக்ஸ்பிளைன் பண்ணு, நானும் எக்ஸ்பிளைன். ஆனால் யாருக்குமே வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷனே கொடுக்க முடியல. இல்லை மெயினான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவர் தான் வந்து எல்லாருக்கும் ஹெட்டு. ஸோ அவரோட ஒரு மேல்பார்வையில் நடந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனை. நிக்கோலாய் கோர்பச்சென்கோ, நிக்கோலாய்னு மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ட்டோட ஹெட் வந்து நிக்கோலாய் தான். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஹெட்ன்றத விட அந்த ஷிஃப்ட்ல அவர் தான் வந்து ஹெட்டா இருந்துக்கிறாரு. அவர் இல்ல அது ஏன் வந்து வெடிச்சுதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு டெஸ்டிங் ஏதோ பண்ணிருக்காங்க, அந்த டெஸ்டிங் மிஸ் ஆயிட்டு வெடிச்சிருச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து அவர் என்ன சொல்ற, கோரே வெடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா பொய் அது. ஏன்னா அவரே பார்த்துட்டாரு. ஏன் வந்து அவர் வந்து அவ்வளவு இதுவா சொல்றாருன்னா, அவரு குத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், கோர் வந்து வெடிக்காது, ஸோ அதனால கோரை பார்த்து வேற ஏதாவது வெடிச்சிருக்கும் அப்படின்னு பக்கத்துல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல வச்சுக்கோம். ஆனா அங்க போயிட்டு பார்த்தா பக்கத்துல இருக்கிற டேங்க் இங்க எல்லாம் சேஃபா தாங்குது, கோரை மட்டும் காணும். அண்ட் ஆல்சோ இது கிளைமேக்ஸ்ல வந்து இவர் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இவர் வந்து சிட்டி உள்ள எடுத்துட்டு வராங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு, வெளியே எடுத்துன்னு தெரிஞ்சிச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு பங்கர் மாதிரி வந்து பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனா பங்கருக்குள்ளேயே ஒரு பிளபிளா பண்ணிடுறாரு. ஸோ வந்து அங்க இருந்து வெளில வந்து பார்த்தா இருப்பாரு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, அப்படியே வெளியே வரும்போது தான் ஒருத்தரா பாக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த இவங்க, அப்புறம் அந்த பேராமெடிக்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே மூஞ்சிலாம் ரெட் ஆகி வீங்கி போய் விழுறாங்க. அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணுவோம், ஒரு போர் தான் வச்சிச்சு போல. இந்த இடம் பாத்தீங்கன்னா சிட்டி கொஞ்சம் வெளியே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியேஷன்ஸ் ஃபோக்கஸ்லாம் வந்து கிளவுட்ஸ் வந்து போகுது பக்கத்துல இந்த பிரிப்பேட் அந்த சிட்டிக்கு வந்து டிராவல் ஆகும். படிச்ச நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து அயோடின் இருக்கா அப்படின்னு, மூலக்கார ஒரு நர்ஸ். அவங்க அயோடின் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, எடுத்து ரெடியாவே அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3.6 ராட் இன்ஜின் வந்து காட்டுது. அதுதான் வந்து அந்த மிஷினோட மேக்ஸிமம். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் அதிகமானது தான். பட் ஆனால் ஓவர் இம்பாக்டிங் கிடையாது. நாட் கிரேட், நாட் டெரிபிள் அப்படின்னு. ஸோ அதனால வந்து இவங்க கொஞ்சம் கூலாக இருப்பானுங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு லாக்கர்ல மிஷின் இருக்கும், போயிட்டு எடுத்து விட அப்படின்னு 1000 ராட் இன்ஜின் ரீடிங் இருக்கிற ஒரு மிஷினை விட்றாங்க. ஆனால் அது உள்ள அது வந்து ஆன் பண்ண உடனே பிஸ்க் ஆயிடுது. அந்த நீடிலே வந்து உருகிடுச்சுன்னு சொன்னாங்க. வெடிச்சு இல்லை, அது மேல் ஃபங்க்ஷன். இது ஆன் பண்ண உடனே அந்த மிஷின் வந்து வெடிச்சிடுது.
அப்புறம் 200 ரீடிங்ஸ் இருக்கிற ஒரு வாட்டர் இன்ஜின் வரும் விட்டு வெளியே எடுத்து பார்த்தா 200 மேக்ஸ் இவங்க என்ன பண்ண ஒழுங்கா பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பெஸ்ட் டெக்னீஷியன் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு நான் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டி பார்க்கும்போது இருந்தது. அப்போதான் வந்து லைட்டா பிசுறு தட்டுது. அப்படியே ஓகே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன் வந்து அவனுக்கு ரொம்ப பயந்துட்டாங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஹெட் பேசினே இருக்கும் வாந்திடுறான். அப்போதான் தெரியும் ஓகே ரேடியேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போது மெயினான லெகோஸில் வெலேரி லெகோஸ் அவர் வந்து மெயினான இடத்துக்கு போகிறாரு. ஸோ இவ்வளோ நேரமாக நாங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஒரு சீரீஸ் பார்க்கணும். அந்த சீரீஸோட பேர் செர்னோபில் சீரீஸ். ஆல்ரெடி எபிசோட் 123:45 123:45 அது பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் எபிசோட் பார்ப்போம். ரிமைன் காம். எல்லாம் வந்து எபிசோட் 2 நேம் ப்ளீஸ் ரிமைன் காம். ஸோ இது வந்து அதே டேரக்டர் தான், போன எபிசோட் எடுத்த டேரக்டர் தான். ஸோ ஓகே நம்ம வந்து எபிசோட் 2 ப்ளீஸ் ரிமைன் காம் ரியாக்ஷன் போகலாம். காமாக பார்க்கலாம். What is the cost of lies? Who is to blame? இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன் இங்கிலீஷ் போட்டு. இவ்வளோ நேரம் நம்ம மாங்கு பேசியிருந்தேன். You taste metal. I think there's graphite on the ground. Sorry. You didn't see graphite. You didn't! We seal off the city, contain the spread of misinformation. Secretary Gorbachev has appointed a committee to manage the accident. 7 hours after the explosion. நல்ல ப்ரீக்வல் போய்ட்டு 1:30 மணிக்கு தானே ஆச்சு. 1:20 விடைகால 7 மணிக்கு. You worked too hard. Where is everyone? Oh, they refused to come in. இவங்க இப்போ தான் வராங்கல்ல. Why? It's Saturday. Why did you come in? I worked too hard. It's boiling in here. Cool. 8 Runken. Leak? No. It would have gone off before. It's coming from outside. The Americans? சரியா. ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல மாஸ்டர் ஆஃப் விஸ்பரஸா வருவாங்கடா. ஆமாம் இந்த மோகன் இங்கேயும் டென்ஷன் பண்ணு. Iodine 131. It's not military, it's uranium decay. U-235. Reactor fuel. Ignalina, maybe 240 kilometers away. Wow, 240 kilometers தாண்டி வச்சிருக்குப்பா. Yes, this is Ulana Homyuk with the Institute of Nuclear and... Looking for... All right, stay calm. They're at 4. It's not them. Who's the next closest? It's Chernobyl. That's not possible. They're 400 kilometers away. Oh, that's too far for 8 millironkin. They'd have to be split open. Maybe they know something. மில்லி ராட்ஜன் இங்க வந்து இல்ல இங்க அந்த ஏர்ல வந்து மில்லில வந்து ஆனா Chernobyl 400 kilometers தாண்டி. Nuclear test? New kind of bomb? We'd have heard that's what half our people work on here. Something with a space program, like a satellite or... தான் கொடுக்க மாட்டேங்குது. எல்லா லேடிஸும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இவரு தான் தண்ணி ஆன் பண்ணி தண்ணி ஓபன் பண்ணா 2 பேரு நல்லா உருகிட்டு இருக்குது ஸ்கின். இவருக்கே அந்த நிலம அந்த எடுத்து பார்த்தாரு கையில். What are you doing? What is that? The clothes are contaminated. தண்ணி வச்சிருந்தாரு அதுதானே அவரு. Get it all off. We're taking it down to the basement. He was a firefighter from Chernobyl. உங்கள் ஹஸ்பண்ட் தானே?
நர்ஸுக்கு நிலமை அவ்வளோதான் போல இவங்களாம். இப்போ போனாலும் இருக்கும் போல அதெல்லாம். வந்துட்டாரா தலைவர்? Oh, no, not yet. They're finishing up some other business. It'll be a few more minutes. Can I get you some tea? No, I'm fine, thank you. Would you care to read Deputy Chairman Shabina's report while you wait? Certainly, thank you. என்ன அது இது? அவ்வளோதான். $3.6 போட்டுருந்தாங்க பார்த்தியா? அட பாவிகளா, சொல்ல ஊரை விட்டு போயிருப்பேன். இப்போ ரேடியேஷன் சொல்ல நானும் வந்து மாட்டேன். ரேடியஸ் குட் ஐ பவர். டேய் டேய் டேய், எங்கடா 3.6 பார்த்தேன்? திருப்பும் போது ஃப்ரண்ட்லி இருந்துச்சுடா. All right, Professor, they're ready. Professor Legasov? இது எங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. போன எபிசோட்ல டேய் ஆனா இங்கேயோ பார்த்த மாதிரி தான் இல்லை. Thank you all for your duty to this commission. We will begin with Deputy Chairman Sherbina's briefing, and then we will discuss next steps, if necessary. Thank you, Comrade General Secretary. Yeah, அந்த இதுதானே அந்த தார்ல ஒரு சயின்டிஸ்ட். இவரா? இவரு இல்லடா, Military patrols have secured the region. Colonel General ஜூன்ல Picard, வந்தாரு. Command's troops specializing in chemical hazards, has been dispatched to the plant. In terms of radiation, Plant Director Brichanov reports no more than 3.6 Röntgen. I'm told it's the equivalent of a chest X-rays. If there is nothing else, தப்பு பண்ணிட்டு நடக்காத மாதிரியே முழுவாங்க. Pardon me? We can't adjourn. This is Professor Legasov of the Kurchatov Institute. Professor, if you have any concerns, feel free to address them with me later. I can't. I'm so sorry. Page 3, the section on casualties. A fireman was severely burned on his hand by a chunk of smooth black mineral on the ground outside the reactor building. Smooth black mineral. Graphite. Well, there was a tank explosion. There's debris. Of what importance that could There's be? only one place in the entire facility where you will find graphite. Inside the core. If there's graphite on the ground outside, it means it wasn't a control system tank that exploded. It was the reactor core. It's open. Brichanov reports that the reactor core is intact. And as for the radiation... Yes, 3.6 Röntgen, which, by the way, is not the equivalent of one chest X-ray, but rather 400 chest X-rays. That number's been bothering me for a different reason, though. It's also the maximum reading on low-limit dosimeters. They gave us the number they had. I didn't mean... Please, may I express my concern as calmly and as respectfully as I... Professor Legasov. Boris, I will allow it. பேசுங்கப்பா. இவங்களாம் ஏமாத்துறாங்க புரியுது. An RBMK reactor uses uranium-235 as fuel. Every atom of U-235 is like a bullet, traveling at nearly the speed of light, penetrating everything in its path: woods, metal, concrete, flesh. Every gram of U-235 holds over 1 billion trillion of these bullets. That's in 1 gram. Now, Chernobyl holds over 3 million grams, and right now most of these bullets will not stop firing for 100 years. Some of them not for 50,000 years. Yes, and this concern stems entirely from the description of a rock. Comrade Sherbina, I want you to go to Chernobyl. You take a look at the reactor, you personally, and you report directly back to me. Wise decision, Comrade General Secretary. And take Professor Legasov with you. Forgive me, Comrade General Secretary, but I don't... Do you know how a nuclear reactor works? No.
No. Well, then how will you know what you're looking at? Meeting a giant. சிரான வந்துச்சாம்பா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி பண்றாங்க பியூர் மாட்டி ரெண்டு பேரும் அவ சொல்லு சோயை மட்டும் கம்பெனி நீங்க இங்க இருந்திருக்கலாம் நானும் இங்க இருந்திருப்பேன் கார்ல் மார்க்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க இவர் அவர் தானடா அவர் தான் என் டவுட்டாக இருக்கு செல்விக்கா எரிக் இல்லடா அவர் தான் தார்ல நீ சொன்ன டியூப்ல அவர் தான் அது ஒரு இந்த வைக்கிங் நேம் இருக்கு அவருக்கு எப்படி பண்ணிடுவானு HBO அந்த டைமுக்கு ஏற்ற ஹெலிகாப்டரு How does a nuclear reactor work? What? It's a simple question. It's hardly a simple answer. Of course. You presume I'm too stupid to understand. So I'll restate. Tell me how a nuclear reactor works, or I'll have one of these soldiers throw you out of the helicopter. The nuclear reactor makes electricity with steam. Steam turns a turbine which generates the electricity, where a typical power plant makes steam by burning coal. A nuclear plant, we call this flux, is relatively unlikely that the uranium atoms will ever hit one another. In RBMK reactors, we surround the fuel rods with graphite to moderate, slow down the neutron flux. ஸ்பெட்டாவது வந்து ஸ்லோ பண்ணுவாங்க கிராஃபைட்டு 10th படிச்சுமே நான் Good. பச்சை ஃபியூஷன் தான் படிச்சிட்டு தான் வந்துக்கிறோம் No, I don't need you. அவன் எடுத்து பார்த்தானா இல்லை பக்கத்தில் எடுத்து பார்த்தானா ஆனால் இவர் உள்ளே போனார்ல உள்ள போனார் இவரு அதை சொன்ன மேலே போயிட்டு நெருப்பானீங்க அப்படின்னு இவர் ஏறி போனார்ல Take her away from here, please. Get away from them. Oh my God. You want to get sick? Go. Please take her. Please take her. Please take her. Please. 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 Please take her. Excuse me, I am Vasily Ignatenko's wife. He's a fireman. Ignatenko? Ignatenko, 6th Paramilitary Fire and Rescue Unit. I need to find him. Please. Ignatenko. He's being transported by helicopter to Moscow. Hospital number 6. Why, is he all right? Can I see him? ஓ இப்போ எல்லாமே ஒரே இது தான்ச்சடா But they're not letting us leave. உக்ரைனும் ரஷ்யாவும் Tell them Major Burov allows it. When are they taking him? now Now. ஓ சமல What have they done? Hey, see inside. I don't have to. Yeah. Why, if we can't see, we don't know. Get us directly over the building. Boris, Don't use we my fly name. directly over. I know, don't say your We'll be advice. dead within a week. Dead. If you fly directly over that core, I promise you by tomorrow morning you'll be begging for that bullet. இந்த மனுஷன் சும்மா போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்காக ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்படின்னு தான் இவரு ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே இருக்கிறேன் ரெண்டு பேரும் இவங்க பண்ணால் ஒரு சொல்லலாம் என்ன தான் சொல்லுவாங்க லெலினா Just wonderful. Deputy Secretary Garanin. Ulana Khomyuk of the Belarusian Institute for Nuclear Energy. What a pleasure. Let me introduce I'm here Ilya. about Chernobyl. Such a lovely time. Visit again soon. I will, thank you. About Chernobyl. Oh? I know that the core is either partially or completely exposed. Whatever that means. And that if you don't immediately issue iodine tablets and then evacuate the city, hundreds of thousands of people are going to get cancer, and God knows how many more will die.
Yes, very இவங்க good. ப்ரிப்பேர்ட் வந்திருக்காங்களா அந்த There has been அந்த an இடத்துக்கு accident at வந்திருக்காங்களா? Chernobyl, but I've been assured there is no problem. I'm stable iodine will keep your thyroid from absorbing radioactive iodine. Take one a day for as long as they last. And go east. Get as far from Minsk as you can. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க தைராய்டுன்னு. அப்சர்வ் ரேடியேஷன் அப்சர்வ் மூச்சு விட்டு எடுக்கிறோம்ல அதுக்கு சொல்கிறாங்க மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது அது ஓகே, அவங்களுக்கு தைராய்டுன்னு எப்படி இவங்களுக்கு ஒன்றும் ஆகலையடா? பங்கரில் இருந்ததால இவங்க கொஞ்சம் எஸ்கேப் இருக்காங்க. அடுத்த நாள் நைட் ஆயிடுச்சுடா. We have begun our own inquiry into the cause of the accident, and I have a list of individuals who we believe are accountable. அவர் தான் பண்ணிட்டாரா சயின்டிஸ்டா? Professor Lagassov, I understand you've been saying dangerous things. Very dangerous things. Apparently our reactor core exploded. Please, tell me how an RBMK reactor core explodes. I'm not prepared to explain it at this time. As I presumed, there's no answer. It's disgraceful, really, to spread disinformation at a time like this. Why did I see graphite on the roof? Graphite is only found in the core where it's used as a neutral flux moderator. Correct? I mean, why did the deputy chairman see graphite on the roof? Oh, there can't be. Comrade Shabina, my apologies, but graphite, that's not possible. Perhaps you saw burnt concrete. No, there you made a mistake. Because I may not know much about nuclear reactors. I know a lot about concrete. Comrade, I assure you that... I understand. You think Legasov is wrong? How shall we prove it? Our high-range dosimeter just arrived. We could cover one of our trucks with lead shielding. Mount the dosimeter on the front. லெட் போவதில்ல, லெட் தாண்டி. Then I'll do it myself. லெட் ஷீல்டிங் பண்ணி எடுத்துட்டு போய் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க மீட்டரை. ஒரு ட்ரக்கை லெட் ஷீல்டிங் பண்ணி டிரைவர் ஓட்ட போறாரு, ட்ரக்கு மேலே அந்த டெசிமீட்டர் வச்சு ஓகே வச்சு ஓட்ட போகிறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ க்ளோஸாக போகணும், பட் இருந்தாலும் இது பார்த்து போ, லெட் இருந்தும் வந்து எப்படி போகுது இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு பயனும் இல்லை. எப்படி ஒழிஞ்சிடுமே, அது ஃப்ரண்ட்ல இருக்கு, ரிவர்ஸ்ல வந்து ஓடியும். டூருக்கு போகலாமா? டூர் செர்னோபில் டூருக்கு அந்த ஜிடி வைசிடி அது ஹைனா எவ்வளோ மேக்ஸிமம் தெரியல. இல்லை அந்த மீட்டரோட மேக்ஸிமம் லெவல் 1000 சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிற அந்த டேங்க்ஸ் இருக்கு. தலைவர் பற்றி 2 லைனை போட்டு மாசு காட்டினாங்க. நியூக்ளியர் ஃப்ளக்ஸ் ஆனால் அதோட அமைச்சு எனக்கு அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து கிராஃபைட் பற்றி தெரியாமல் கான்கிரீட் பற்றி தெரியும். ஏன்னா இப்போ அந்த ஷூ இது சொன்னாங்க, மேபி எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் ஹெட் எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்தவங்க போல. இதுக்கு ஒரு இடத்துல அதனால கான்கிரீட்டை பற்றி நல்லா அது அப்படி எரியாது பாடி. வண்டியவே விட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவர் திருப்பி வரணும் மேடம் அங்கேருந்து. இல்லை ஏன்டா நடந்து It's not through the round, Ken. It's 15,000. Comrade Savina. What does that number mean? It means the core is open. It is dead. Please escort Comrades Bukhanov and Fomin to the local party headquarters.
அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு. Dyatlov was in charge. It was No, Dyatlov. Tell me how to put it out. We'll use helicopters. We'll drop water on it like a forest fire. You don't understand. This isn't a fire. This is a fissioning reactor core burning at over 2,000 degrees. The heat will instantly vaporize the water. How do we put it out? You are dealing with something that has never occurred on this planet before. Much easier if you talk to me about the things you do understand and not about the things you do not understand. All pressures. Where are you going? Going to get you 5,000 tons of sand and more. அவர் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்திருக்காரு போல, இல்ல வேற டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கீங்க. சொல்லிடுவாரா? இல்லை போதை ஏறிட்டு எல்லா தேசம் போயிடுங்க ஊர் விட்டு. இப்போ கொம்பு முத கொண்டு இதுவாக இருக்கிறேன் பாரியா, அதுக்குள்ளே தோன்றுறது. போஸ்டர் இருந்துச்சு வராது ஃபோட்டோ போஸ்டரில் இந்த ஸ்டில். Get over the fire. How are these? The wind will have to carry it. Tell them they cannot go over the core. Lead one is too close. கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறாரு பத்தியா அவரு. கம்பியில் பட்டு தானே இதாச்சு. ஆனால் இதுவாகிட்டு இருக்கும்ல, நேராக மேலே போனதால ரேடியேஷன் ஹெவி அட்டாக்னால நான் கன்ஃபியூஸ். தெரிஞ்சே வந்து சாவடிக்கலாம். About our friend, you know, the one in the country. Oh yes, of course. I wanted to see how he's doing. It's so hot there right now. Oh, avarka. Yes, it's extremely hot. Legacy avarani. But his nephews are flying down. Who's 14 and little Boris, who's 5. Code word. The children can make you even hotter when they're crawling all over you. Maybe I should visit them. No, they don't want visitors. I'm sorry. I have to get back to work. It's very busy right now. Goodbye. Where are you going? Chernobyl. நான் உண்மையில ஏதோ சொந்தக்காரன் பற்றி கேட்குறான்னு. It's been smooth. 20 drops. அவன் என்னமோ அந்த ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் போன இது இருக்கும் பொழுதுடா. What? போடு அடுத்த குண்டு. There are 50,000 people in this city. மூடிட்டாங்கடா அது. Professor Ilyin, who's also. அது மேலே அப்படியே பில்டிங் கட்டாங்க. Says the radiation isn't high enough staying here. Yes, we are. And we'll be dead in 5 years. என்னடா இப்போ சொல்ற இத? காஃப் ஆயிட்டாரு. கதி கலங்கிட்டு. It is a byproduct of our fuel. Spread ஆச்சு போல இருக்கு சார். The Americans took satellite photos. The reactor building, the smoke, the fire. அமெரிக்கா கம்னேற மாட்டான் போல. The whole world knows. எல்லாரும் மூக்க நடுறோம் போல இருக்கு. Evacuate. ஜெர்மனிலே வெளியே விளையாட உள்ளனா, இங்கே விளையாடனா என்ன பெரிய ட்ரெய்லரா? ட்ரெய்லரில் வரும் அது மியூசிக். தேவையா போயிட்டு பிரிட்ஜில் பார்க்கணும், எட்டி பார்க்கணும்னு தேவையா உனக்கு? அந்த குழந்தெல்லாம் இருந்துச்சுல, அந்த குழந்தை தான் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்குதுல, இந்த இது ஃபாக்ல வந்து இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட்ல ப்ளீஸ் ரிமைன் காம் ரிவர்ஸில் காட்டுறாங்களா? ஃபஸ்ட்டு பஸ்ஸு போனது காமிச்சாங்களா? இல்லைடா, எம்டி பஸ் சிட்டிக்கு போயிட்டு கூப்பிட்டு வர போனா சீக்கிரம் பைத்தியக்காரா. நீ போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இப்போ தெரியுது ஒரு வெயிட் எவ்வளோ வெயிட் ஆச்சு ரோடு.
முடிய போதா? We have to start a radiological survey, sector by sector, on foot, dosimeters in hand. All right. Шаклен или вели. Акторов. Принимаются меры по ликвидации последствий аварии. Do you understand the damage this has done? Do you understand what's at stake? America da. Boris? What? Professor Legasso. Deliver our briefing. There is some good news. The airdrops are working to douse the fire. There's been a reduction in radionuclide emissions. There is also an additional problem. Nuclear fuel doesn't turn cold simply because it is not on fire. In fact, the temperature will likely rise as a result of the I believe there was time to reinforce this lower concrete pad before the lava reached the earth and contaminated the groundwater, but as it turned out, I was worried about the wrong thing. This is Ulana Khomyuk of the Belarusian Institute. Thanks to her insight, we are now aware that the tanks are, in fact, full. Of water. Yeah, why is that? When the lava enters these tanks, it will instantly superheat and vaporize approximately 7,000 cubic meters of water, causing a significant thermal explosion. How significant? We estimate between 2 and 4 megatons. Everything within a 30-kilometer radius will be completely destroyed, including the 3 remaining reactors at Chernobyl. Force and dispersed by a massive shockwave, which will extend approximately 200 kilometers and likely be fatal to the entire population of Kiev, as well as a portion of Minsk. The release of radiation will be severe and will impact all of Soviet Ukraine, Latvia, Lithuania, Belarusia, as well as Poland, Czechoslovakia, Hungary, Romania, and most of East Germany. நல்ல செய்தி இது எத்தனை மாட்டீங்களா நீங்க? What do you mean impact? For much of the area, a nearly permanent disruption of the food and water supply. A steep increase in the rates of cancer and birth defects. I don't know how many deaths there will be, but many. There are more than 50 million people living in Belarusia and Ukraine. 60, yes. And how long before this happens? Approximately 48 to 72 hours. Workers who know the facility well enough to enter the basement here, find their way through all these ductways, get to the sluice gate valve here, and give us the access we need to pump out the tanks. Of course, we will need your permission. My permission for what? The water in these ducts, the level of radioactive contamination. They'll likely be dead in a week. We're asking for your permission to kill 3 men. Boris, you are vayatar. Comrade Legasov, all victories inevitably come at a cost. இப்போ சொல்லாமே கூட்டு போயிடுவாங்களா? ஆமாம், சொன்னால் எவன் போவான்? ஒரே டைலாக்ல சொல்லிட்டு போயிட்டாரு. பார்த்தியா, எஸ்ன்னு சொல்லல, நோவும் சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு. அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்த்தேன்டா, அந்த 3 பேர் சொன்னான் தெரியுமா, அவங்க 3 பேர் போகலன்னா என்னத்துக்கு பர்த்டே கூட இருந்திருக்காது, அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது. இவனுங்க இப்போ அவங்க போய் ஓப்பன் பண்ணி விட்டோம், அதுதான் தான் பிரச்சனையா ஃபர்ஸ்ட் எபிசோட். இல்லை அது என்னன்னா அடியில் தண்ணி இருக்கு, இவனுங்க வேற வாட்டர் பம்ப் அடிச்சுனே இருந்தானுங்க, அந்த தண்ணி போயிட்டு அங்கே ஃபுல்லாக டேங்க்ல நின்றுட்டு இருக்கு அடியில். இப்போ எல்லா ரேடியேஷன் அந்த கீழேயும் அந்த கான்கிரீட் இது இருக்கும், கான்கிரீட்டுக்கு தண்ணி டேங்க் கீழே ஒரு டேங்க் இருக்கு போல, அந்த டேங்க் கூட அந்த சாண்டும் அந்த லாவாவும் இது பண்ண வெடிக்கும். The valve will be difficult to operate, so we'll need 3 men. We'll need to know the basement layout. And of course, any volunteers will be rewarded.
a yearly stipend of 400 rubles. And for those of you working in reactors 1 and 2 promotions. Why are reactors 1 and 2 still operating at all? My friend was a security guard that night, and she's now dying. And we've all heard about the firemen. And now you want us to swim underneath a burning reactor. You even know how contaminated it is. I don't have an exact number. You don't need an exact number to know if it will kill us. But you can't even tell us that. You'll do it because nobody else can. And if you don't, millions will die. If you tell me that's not enough, I won't believe you. This is what has always set our people apart. 1,000 years of sacrifice in our veins. And every generation must know its own suffering. I spit on the people who did this. And I caused the price I have to pay. I'm making my peace with it. இன்னும் கொட்டினாங்களாடா அவங்க. ஆமாண்டா, பர்னிங்கை நிறுத்தணும்ல. ஆனால் இன்னும் லாவா தானே கிரியேட் பண்ணுது நிறைய. ஆமாண்டா, இப்போ பர்னிங் ரியாக்ட் பண்ணனா ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துனே இருக்கும்ல. நடந்துனே இருந்தா இன்னும் ரேடியேஷன்ஸ் வெளியே வரும்ல. இது படியில வர தண்ணி போகுதுனால புரியல. பெல்ட் ஆகி கீழே போகுது. டேங்க்ஸ் இருக்கு. Where's Parlov? Ananko Bespalav. Baranov. அவங்களும் சாவதானே போகிறாங்க கொண்டாடல. ஒரு வாரத்தில் சாப்பிடுவாங்க, 5 வருஷத்தில் சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல செத்துருவாங்க. ஆனால் நியாயமாக கேட்டாங்க பற்றிய கேள்வி, எப்படி ஏமாத்துறாங்க. ஏன்னா எல்லாருமே நியூக்ளியர் பவர் பார்ப்பாங்க, பேசிக்ஸ் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன் அங்கே நடந்துனே இருக்குடா. வெடிச்சிருச்சு சரியா, வெடிச்சதுனால ஆட்டம்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் நடந்துனே இருக்கு. ரியாக்ஷனை ஸ்டாப் பண்றது, பர்னிங் ஸ்டாப் பண்ணதுக்கு சாண்ட் போடுறாங்க, போரட்னும் சாண்டும் போடுறாங்க. அதனால லாவா வந்துரும். அதனால இந்த லாவா தண்ணியில போட்டா எவாபரேட். ஆனா இதுவும் பண்ணணும், அதையும் தடுக்கணும். தண்ணி இல்லாம இருந்தா ஓரளவுக்கு சால்வா இருக்கு. அதுதான் அவர் யோசிச்சாரு. ஏன்னா தண்ணி இல்ல, டேங்க்ல தண்ணி அடியில தண்ணி இருக்காது நார்மலாவேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஃபயர் பம்ப் ஃபுல்லா அடிச்சிருக்கானுங்க. ஸோ தண்ணி இறங்கி இருக்கும்ல உள்ள ஃபுல்லா. அதை சொல்றேன், நான் இதை யோசிக்கல அப்படின்னு. அவங்க மாதிரி எங்க இருந்தோ கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க போறவங்க. இந்த அம்மா ஜன்னல்ல ஒட்டி நின்றது தடவி கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. உள்ளானா இது அவர் இல்லைன்னு தோன்றா. எனக்கும் அவர்தான்டா மேக்கப் பண்ணிருக்கானா அவர் ஃபேஸ் இது. ஃபயர்மேனால வருது. எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குமோ இப்போ இல்லை. ஃபால் அவுட் இது இல்லை. என்ன தேடுறாங்க? வால்வு தேடுறாங்க ஃபுல்லு. இன்னும் ஒரு 2 பேர் ஃபர்ஸ்ட் எபிசோடில் போய் திறந்து விட்டான்னு பார்த்தியா? அந்த தண்ணியும் வந்துட்டு இருக்கோம்ல, வந்துன்னு இருக்கும். ஐக்கி ப்ளீஸ் ஸ்டே காம். எபிசோட் 2 Chernobyl. ஆனால் முடிஞ்சுதா? எல்லாரும் இப்போ ஒரு கேரக்டர் இந்த எபிசோட் போன எபிசோட்ல வந்து எல்லாருமே வந்து டினை பண்ணாங்க. இதுல எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க, ஆஃப் ஆயிட்டாங்க சரியா. அதுவும் இல்லாம நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அந்த லேடி ப்ரொஃபஸர்
பார்த்தாங்க. திறந்த உடனே பீப் அடிச்சுது அவங்க ஆஃபீஸில். உடனே மூடிட்டு அதை எடுத்து மில்லியில் தான் இருந்துச்சு அதுவும். அதுவும் வந்து அந்த டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு ஒரே அப்படியே டப்புன்னு வந்து கல்ச்சர் பிளேட்டில் வச்சு டப்புன்னு பார்த்துட்டு இது ஏதோ பிரச்சனை பெருசா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கனெக்ட் பண்ணாங்க. அங்கே அதுவாக பாரு 250 கிலோமீட்டர் பவர் பிளான்ட்டுக்கு செக் பண்ணாடி ஃபோன் பண்ணால் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லைங்க. 400 செக் பண்ணி ஃபோன் எடுக்கல, கன்ஃபார்ம் பிரச்சனை அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு செக்யூரிட்டிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இருக்குது டப்புன்னு பாருங்க அப்படின்னா அவரு சும்மா வந்து ஷூ ஃபேக்ட்ரி கலாச்சி வச்சுட்டாரு. அப்புறம் அந்த வெளியே வந்துட்டு அந்த இது இருப்பாங்களே பிஏ அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து அவங்க தைராய்டுன்னு கண்டுபிடிச்சி தைராய்டு வந்து சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணும், அப்சர்வ் பண்ணும் ரேடியேஷன். அயோடின் இது வந்து ரேடியேஷன் அயோடின் வந்து கம்மி பண்ணும் அப்சர்ப்ஷன். இது சாப்பிட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு வந்து இந்த ப்ரொஃபஸர் அவருக்கு என்ன லெக்ஸ்லோவா அவரு வந்து டப்புன்னு அவர் சொல்றாரு ஒரே லைன் தான். இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தா ஒரு மினரல் வந்து கிரவுண்ட்ல பார்த்தாங்க. அவர் அதை தவிர்த்து ஏன்னா அவங்க மறைச்சிட்டாங்க எல்லாமே. அந்த 200 இருந்தது ஸ்மூத் பிளாக் ஸ்டோன் மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபயர் ஃபைட்டர் வந்து கையில் எடுத்தாங்க. அடி அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு கோர் வச்சு. அவர் படிக்கும் போது ரியாக்ஷன் சேஞ்ச் சூப்பராக சரியான ஆக்டிங் தான். ஸோ வந்து அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஏய் மூட்டு உட்கார எங்களுக்கு தெரியலாம் அப்படி அதெல்லாம் மூட்டுலாம் உட்கார முடியாது ஒரு பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொல்லி டப்பு நான் ஊர் போடுறேன் சொன்னோட தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மீட்டிங் எவ்வளோ அரகண்டா இருந்தாங்க. செகண்ட் மீட்டிங் அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க. அவர் இவர் வேற போரிஸ் வந்து சொல்லுவார் அவர் தான் கரெக்டாக. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எப்படி இருந்தாரோ அப்படியே மாறிட்டு அது ஒன்று. அதே மாதிரி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் லெட்டெல்லாம் வந்து நாங்கள் வச்சுட்டு ஒரு லாரியில் ட்ரக்கில் வந்து கூப்பிட்டு போகிறோம். இவர் சொல்கிறார் சேஃபாக இருக்கணும் ஏன்னா லெட்டுலாம் பத்தாது இந்த ரேடியேஷன் கார்டு. அவர் ஒன்று நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகிறாரு. அவருப்பா எல்லா கேரக்டரும் ஒரு நல்ல நாங்கள் போடுவோம். 2 எபிசோட் பார்த்தது எவ்வளோ கண்டென்ட் இல்லை அதுலேயே. 3 பேர் வாலண்டியராக வந்துருக்காங்க. அது ஒரு மாதிரி அந்த ஜான்சனை மாட்டி பார்த்துருமா அந்த பேட்டில் ஆஃப் தி பாஸ்டர்ஸில் அவங்க எல்லாரும் மிதிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதை விட மோசம் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் வழி தெரியுமான்னு தெரியலடா. எப்படி போவாங்க ரிட்டர்ன் வழி தெரியுமா தெரியல. இப்போ போயிட்டு அவனுக்கு வேற அந்த பைப்பு வேற ஆஃப் பண்ணணும், தண்ணி வேற பீச்சு உள்ள இருந்து புகையா. அது எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரிக். அது எலக்ட்ரானிக் கூட இல்லை, அது லைட்டு அதை கூட அஃபெக்ட் பண்ணுதா? அது அவ்வளோ பவர்ஃபுல் அது ரேடியேஷன். புல்லட்ஸ் சின்ன அது அவங்க புரியத்துக்காக புல்லட்ஸ் அது வந்து அவ்வளோ லைட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகி போகிறது வந்து அந்த எக்யூப்மெண்ட்டையே வந்து பாதிக்காது. அப்போ இவனுங்கெல்லாம் ரோல் அவனுக்கு எதனால் பயத்தினால மூச்சு வாங்க ஆரம்பிச்சா இல்லை வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து இல்லை பயத்தினால அவங்க பார்க்குறானுங்க. பயத்தினால ஆரம்பிக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா இப்போது இவங்க ஒரு சொல்யூஷன் இருக்கிறாங்க போயிட்டு இப்போ போரானோ சேண்டை வந்து போடலாம் அப்படி. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஆப்போசிட் வருது. அதையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும், ஃபயரையும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வேறு ரேடியேஷன் வேறு பக்கத்து ஊர் வேறு போகுதுன்றாங்க. ஜெர்மனி அமெரிக்கா அழகாக சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை அவனுங்களும் சேஃப் ஆகுதுங்க. இப்போ அவங்களுக்கும் தெரியும். பேசிட்டு இருந்தேன், எனிமீஸ்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டேன். அப்பாலஜிஸ் நம்மளோடப்பா. இதுவே வந்து நம்ம எப்படி இருக்கும் 50 lakhs people இந்த இதுல இருக்காங்க அப்படின்னா இல்ல 50 lakhs இல்ல 5 crores அதான். அவ தமிழ்நாடு ஈக்குவலடா. தமிழ்நாடு 8 crores மக்கள் இருப்பா. எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்றுதான் தெரியுமா தோணுது. அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அனலாக் எக்யூப்மெண்ட்ஸ். அவனுங்க அந்த அனலாக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இவ்வளோ கண்டெயின் பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம். லெகஸா ஒரு ஆள் இல்லைன்னா ஏன் என்னத்துக்கு ரொம்ப பெரிய இதுவாகிட்டு இருக்கும். அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னு வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். டிஜிட்டலில் பண்ணுறது வேறு. டிஜிட்டலில் வந்து ரீடிங் எடுத்து உடனே பண்ணுறது. பட் அனலாக் சிஸ்டம்ஸ் வச்சுக்கின்னு அனலாக் ரீடர்ஸ் வச்சுக்கின்னு அதில் ரீட் எடுத்து அதுலேருந்து வர ரீடிங்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி கஷ்டம். உண்மையில வந்து சீரிஸ் வந்து மிஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் சீனு அந்த குழந்தைய நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ எனக்கு என்னன்னா அதில் காட்டணும் ஒவ்வொன்றும் அப்படியே தான் இருக்கும். அது நினச்சா தான் இப்போ போய் பார்த்தா கூட இருக்கும். அது போயிட்டு பார்க்க ரெடியாக போயிடுவாள் நீ. அதான் அந்த செர்னோபில் டூரா செர்னோபில் இது போட்டதான் என்ன இந்த சீரீஸு மீ ஆஃப்டர் வாட்சிங் செர்னோபில் சீசன் 2 எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து அவங்க போரானோ சாண்டும் போடுறாங்க. அது லாவாவோ கன்வெர்ட் ஆகி கீழே வேற டேங்க் இவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் தண்ணி விட்டு கீழே அந்த டேங்க் நிரம்பிட்டு இருக்குது. நிரம்பின்னு இருக்கு.
ஸோ லாவா ஆப்வியஸ்லி வாட்டரில் போட்டுச்சுன்னா அது வெடிக்க தான் செய்யும், அது நம்மளுக்கே தெரியும். இப்போ அது வெடிக்கும் போது அந்த பிளான்ட்ல இன்னும் 2 கோர் வேறு இருக்குது. இப்போ ஒரு கோர் தான் ஒடிஞ்சிருக்கு. இப்போ அந்த லாவா அந்த தண்ணியில் போட்டுச்சுன்னா பிளான்ட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க 200 கிலோமீட்டருக்கான எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும், அதோட ஷாக்கும் 2 ஸ்டேட்டை தாண்டி போகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற 2 கோர் வெடிச்சிடும். 2 கோர் வெடிச்சிச்சுன்னா அவன் தான் எப்படி இருந்தாலும் வேர்ல்டு முழுக்க ரேடியேஷன். இந்நேரம் நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம். அந்த அது வேற லெகசோ இல்லைன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லனா இவனுக்கு அசால்ட்டாக விட்டுருப்பானுங்க. முன்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் அந்த லேடி தான் வந்து சொன்னாங்க, இவர் சொன்ன 1 month டைம் இருக்கும் அதுக்கு அந்த லாவா கிரியேட் ஆகி கீழே கான்கிரீட்டை உருக்கி போட்டு. அந்த லேடி வந்து மேக்ஸிமம் 2 நாள் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த படம் அந்த இவருக்கு ஜோதி அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க பார்த்தியா, தான் பனி டிஃபெண்டர் 2 நாள். அதனால வந்து இவங்க சொல்ல 2 டே மேக்ஸிமம் 2 days தான். அவர் அது கேட்ட உடனே ஆத்தி இதை மறந்துட்டுன்னு நான் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. அவங்க தேடி வந்து சொன்னாங்க பாரு இவ்வளோ அவங்களும் கம்யூனிட்டிக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஃபுல் பவர்லெஸ் ஆகிட்டானுங்க அவங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஈகோவாக இருந்தாங்க. இப்போ அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 இப்படி தட்டினாரு பெஞ்சில் ஃபர்ஸ்ட் எபிசோடில். தம்பி ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போங்க. ஆனால் இவரும் வர அந்த கார்ல அவருக்கு போரிஸ் அவருமே வந்து நடுவில் அந்த ஹெலிகாப்டர்ல கேட்ட டப்புன்னு இங்கே அதை போட்டா இருப்பாரு. கிராஃபைட் தானே அது சூப்பரா இருந்துச்சு. உடனே இவனுக்கு பார்த்து என்ன இவனுக்கு எப்படா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கிராஃபைட் அப்படிலாம் இதாவா அது கான்கிரீட்டா இருக்கு. ஏய் நான் கான்கிரீட்டை பத்தி எனக்கு எல்லாம் போய் சொல்றேன். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எனக்கு வந்து கிராஃபைட்டை பத்தி தான் தெரியாது, கான்கிரீட்டை பத்தி தெரியும். போய் சொல்றேன் என்கிட்ட ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க உதவுதுன்னு ஒதுங்க. அவன் எஸ்கேப் பண்ணிட்டான் பாரு, அந்த ஆள் எங்கன்னு தெரியலடா. அவர் வேலையை இருப்பாரு. ஸோ வந்து எபிசோட் 2 ப்ளீஸ் காம் எப்படி காம் நம்மள காமா வச்சிருக்காங்க. இல்லையே அது நான் இப்போ 2 நாளில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்க வேறு பயமுறுத்தி வச்சுக்கிறேன். நான் அப்போ பார்க்கும்போது நான் இவ்வளோ இதுவாக பார்க்கலடா நான். ஏன்னா இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப அந்த ஃபீல் கடத்துக்கு அப்படியே இதுவாகுது. எனக்கு என்னன்னா அந்த டைம்ல கூட உண்மையா தெரியல, அவங்க இப்போ இந்த 3 பேர் போனாங்களே அது வந்து ரியலா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்ல அவங்க வாலண்டியரா போனாங்களா இதுல எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஃபேப்ரிகேட் பண்ணி ஆனா அது இல்ல நாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே சேட் ஆகுது. அப்படியே டப்பு ஐயோ என்னடா இது அப்படின்னு. ஸோ அதனால வந்து அவங்களும் சரி அந்த அதான் அந்த மிலிட்ரி மேனும் சரி உள்ள போனா வந்து ரொம்ப லெட்டெல்லாம் இருந்தா கூட இதாகும் அப்படின்னு சொல்லும் போது அவரோட சோல்ஜர்ஸ் அமைச்சிருக்கலாம். ஏன்னா அவரு வந்து அவ்வளவு பெரிய ஆளா தான் இருந்திருப்பாரு. சரி அவர் சோல்ஜர்ஸ் தம்பி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா வந்து அவர் டப்புன்னு இல்லை இது ரொம்ப டேஞ்சருங்க, லெட் இருந்தாலும் ரேடியேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் யோசிக்காம நானே போறேன். அவர் போயிட்டு வந்து தண்ணி அச்சுனுங்க போது இவரை பார்த்தாரு பத்தி அவர் பார்த்துருக்கிறாரு போல ரீடிங் இவரு போயிட்டு 15,000 ரீடிங் சொல்றதுக்கு முன்னாடி அவரு தண்ணி ஃபுல்லா அடிச்சுனுக்குறாங்க. அவர் சூட்ல மாஸ்க்லாம் கழட்டல. திரும்பி அவரு இப்போ அந்த ப்ரொஃபஸரையும் அந்த போரிஸையும் பார்த்தாரு. சொன்னா என்ன ரியாக்ஷன் இருக்கு போது எல்லாருமே நல்ல ஆக்டிங்டா, சூப்பராக இருந்துச்சு இந்த எபிசோட்லாம். இதெல்லாம் இந்த சீரிஸ் மிஸ்ஸே பண்ண கூடாது யாரும். நல்லா சூப்பராக இருக்கு. ஏன்னா அந்த ஃபேப்ரிகேஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அது வந்து ரொம்ப சீன் ஆகாம இதெல்லாம் ரியாலிட்டி இல்லடா அப்படின்ற மாதிரி இல்லாம நீ என்ன பண்ணிருப்பன்னு தெரியும் திட்டுக்கொட்டு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வர வைக்காம எப்படி எது சிஜி எது ரியாலிட்டி இல்லையாடா எப்படா சிஜிலாம் பண்ணிருப்பாங்க. வந்து அருமையான சீரிஸ் எல்லாம் பாருங்க. நம்ம வந்து இன்னொரு எபிசோட்ல வந்து இன்னொரு சின்ன இப்போ அடுத்த பார்க்கணும் போல இருக்குல்ல. அடுத்தடுத்து மொத்தமே 5 தான், இன்னும் 3 எபிசோட் இருக்கு. ஸோ நம்ம எபிசோடு பார்க்கலாம். அந்த சரி பரத் signing off.